ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபேஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை அந்த பவுலில் சேர்த்திக்கலாம். இப்போது அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட அடுத்ததாக உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு காரப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இட்லி சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. இது கூட இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கையில் வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் பஜ்ஜி நல்லா வராது. கரண்டியில் இப்படி எடுத்து முக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டி நல்லா இருக்கணும். அப்போ தான் பஜ்ஜியும் நல்லா வரும். இப்போது ஒரு வாழைக்காயை இந்த மாதிரி நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சன்னமாக சீவிக்கோங்க. இப்போ இந்த மாவில் முக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இப்போ சுடு எண்ணெயில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த மாதிரி பஜ்ஜி போட்டுருங்க. எந்த அளவுக்கு சட்டி கொழுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு 3 வந்து இருக்குது. இப்போது ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்தடுத்த பஜ்ஜியும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடுங்க. நம்மளுக்கு இப்போது சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.